ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்க சபரி. நான் இப்ப சொல்ற விஷயத்த மனசால நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் ரோட்ல நீங்க ரொம்ப நேரமா தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஆள் நடமாட்டம் யாருமே இல்லை. நீங்க நடந்து போகும்போது உங்களுக்கு எதிர்க்க ஒரு பொண்ணு நடந்து வராங்க. பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா அழகா இருக்காங்க. நீங்களும் அவங்கள பாத்துக்கிட்டே நடக்கிறீங்க. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர வர அவங்களுக்கு பாவம் கண்ணு தெரியலங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அவங்களே யாரை பாக்குறோன்னு தெரியாம கரெக்டா நடக்கிறமாங்கிறது புரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வராங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு கேட்டகரி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ பாவம், இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியல, எப்படி நடப்பாங்கன்னு தெரியல, இவங்கள மாதிரி வாழ்க்கையில யாருக்குமே கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாரையே அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு அடுத்தது அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருவாங்க. இன்னொரு சைட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அந்த பொண்ணுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு ஏதாவது கிராஸ் பண்ணுவாமா, எங்கம்மா போற, எதுக்குமா தனியா வரேன்னு சொல்லிட்டு வீடு வரைக்கும் போய் ஹெல்ப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க போவாங்க. இன்னொரு பக்கம் எதையுமே யோசிக்க மாட்டாங்க. ஓ கண்ணு தெரியலையா, சரி ஓகே அப்படின்னு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. இந்த மாதிரி 3 கேட்டகரி மக்கள் இருக்காங்க. ஆனா இந்த 3 கேட்டகரி தாண்டி இன்னொரு ஈன பிறவிகள் இருக்காங்களே, அவங்களாம் இந்த மாதிரி கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு வந்தாலும் அதுகிட்ட காமத்தை எப்படி எதிர்பார்க்குதுன்னு சொல்லிட்டு நாக்க தொங்க போட்டுட்டு அலைஞ்சிட்டு இருக்குங்க. அவங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு பாவப்பட தெரியாது. கண்ணு தெரியாத பொண்ணு நம்ம பார்த்தாலும் இவ கவனிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் கேவலமா ஸ்கேன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணை போய் இடிக்கலாமா, அந்த பொண்ணை போய் தொடலாமா, எப்படி அது கூட பாலியல் உறவு வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுல இருக்கிற அந்த சாக்கடைய யாராலையுமே மாத்த முடியாது. டிப்பிக்கலால சொன்னா இவங்களுக்கு எல்லாம் மனநிலையில ப்ராப்ளம் இருக்கு. பொதுவா ஒரு சைக்கோன்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ணு தெரியாத பொண்ணுன்னு பாவப்படாம அதுகிட்ட போய் காமத்தை எதிர்பார்க்கிற ஒரு சைக்கோ. எதுக்காக இதை நான் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவத்தோட கடைசியில நான் எதுக்காக இந்த இடத்துல சைக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணங்கிறது உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும். வாங்க இந்த கொடூரமான சம்பவத்துக்குள்ளார போய் நான் சொல்ற அந்த கண்ணு தெரியாத ஒரு பெண்ணுக்கு என்ன கொடுமை நடந்துச்சுங்கிறத டீட்டெயில்டா பார்ப்போம். கரெக்டா ஜனவரி 22 2025 வருடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மாத்தூர் அப்படிங்கிற தாலுக்கால இருக்கிற ஒரு ஆம்பலி அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல நந்தினி அப்படிங்கிற ஒரு 35 வயது பெண்மணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கணவர் குழந்தைங்களோட அந்த கிராமத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. காலையில 7 மணிக்கு ரொம்ப நேரமா அவங்களுக்கு கால் அடிச்சுக்கிட்டே இருக்கு. காலையில அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும். வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய பெண்மணி ஹஸ்பண்ட் அமுச்சு விடணும், பசங்களை ஸ்கூலுக்கு அமுச்சு விடணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். காலையில 7 மணிக்கு என்னடா ரொம்ப நேரமா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு எடுக்கும் போது அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தெரிய வருது. அவங்களுக்கு இருக்கிற ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், அந்த பெண்ணோட பேரு ரூபினி. ரூபினிக்கு கண்ணு தெரியாது. இப்ப இந்த ரூபினி யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட சம்பவத்துல இந்த ரூபினி அப்படிங்கிறவங்க தான் விக்டிம். இந்த ரூபினிக்கு கண்ணு தெரியாதுங்கிறது ரொம்ப காலமாவே இந்த பெண்மணிக்கு தெரியும். அதனாலதான் இந்த ரூபினி கூட ரொம்ப க்ளோஸா இருந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ஹெல்ப் பண்ணி அந்த ரூபினி நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு மனசால நினைக்கிற பொண்ணு தான் நந்தினி. ஆனா அன்னைக்கு காலையில 7 மணிக்கு அவங்க அந்த வீட்டுல கத்தி கதறி அழுகிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிச்சு. என்ன அப்படின்னா, ரூபினி தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைக்குது. இதை கேட்டு நந்தினியால நம்பவே முடியல. எப்படி, என்ன நடந்துச்சு, அவ தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்களா இல்ல வேற யாச்சும் கொலை பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க மண்டையில ஓடுது. உடனே எல்லா வேலையுமே விட்டுட்டு ரூபினியோட வீட்டுக்கு ஓடுறாங்க. அந்த ரூபினியோட வீட்டுக்கு போனா ரூபினியோட அப்பா எல்லாம் கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. எங்க ரூபினி ரூபினின்னு சொல்லிட்டு உள்ளார போனா ஆல்ரெடி தூக்கு போட்ட பொண்ணை அவங்களா கழட்டி தரையில வச்சு ஃபியூனரல் ப்ராசஸ் எல்லாத்துக்கும் ஆரம்பிக்கிறாங்க. இறுதி சடங்கு நம்ம பண்ணுவோம், ரூபினி இறந்துட்டா, தூக்கு போட்டுக்கிட்டா, என்ன பண்றது, எங்க மேல எந்த தப்புமே இல்லையேன்னு சொல்லிட்டு ரூபினியோட கணவர் சைட்ல இருந்து குடும்பமே நிக்கிறாங்க. நாங்க எதுவுமே பண்ணலங்க, அவளுக்கு என்ன பிரச்சனையோ, கண்ணு தெரியலன்னு ரொம்ப நாளா கவலைப்பட்டு இருந்தா, ஒருவேளை தூக்கு போட்டா போலன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அடுத்தது இறுதி சடங்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் பண்றாங்க. நந்தினி கேட்டதா ஒரே ஒரு கேள்விதான், அவ தூக்கு போட்டுக்கிட்டான்னு தெரிஞ்சிச்சு இல்ல, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணீங்களா, போலீஸ்க்கு கால் பண்ணீங்களா, எதையுமே கால் பண்ணாம அவங்க தாண்டா வந்து தூக்குல இருந்து பாடியவே எடுக்கணும், நீங்களா எடுத்து நீங்களா வச்சு நீங்களா இறுதி சடங்கு பண்றீங்க, என்னடா விளையாண்டிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஆளா போன் கால் பண்ணது அவங்கதான். பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கண்ணு தெரியாத பொண்ணான ரூபினிய குடும்பத்தினர் எல்லாருமே சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை தராங்க. அவங்க தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பத்துல இருந்தே நம்பவே இல்லை. ரூபினியோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு நான். சின்ன வயசுல இருந்து ரூபினி என்ன பண்றா, என்னென்னலாம் கஷ்டத்தை பட்டிருக்கான்னு எனக்கு தெரியும். தற்கொலை பண்ற லெவலுக்கு அவ போகவே மாட்டா, நீங்க சத்தியமா கொன்னுட்டீங்கடான்னு சொல்லிட்டு அடுத்த 10 நிமிஷத்துல போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம் எல்லாமே வராங்க. போலீஸ் டீம் உள்ளார வந்து ஃபாரன்சிக் டீம் ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்கும்னு பார்த்தா மேல இருந்து ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்குது. ஆனா அந்த கயிறு ஆல்ரெடி இவங்களாம் அவுத்துட்டாங்க. அந்த பொண்ணு தூக்குல தான் தொங்கி இறந்துச்சா இல்ல இவங்களா கொண்டுட்டாங்களாங்கிறது போலீஸ்க்கே ஒரு பெரிய மர்மமா தான் இருக்கு.
உடனே இந்த கேஸை எடுத்து ரூபினியோட டெட் பாடியை கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் பண்ணியே ஆகணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணா மட்டும்தான் இது கொலையா தற்கொலையாங்கிறது நமக்கு தெரியும். அதனால போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வெஸ்ட்டை தராங்க. ஆனா அங்க இருக்கிற ரூபினியோட ஃபேமிலி மேட்ஸ் எல்லாருமே, அதாவது கணவரோட சைடு எல்லாமே, போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ண வேணாம், எங்களோட சைட்ல போஸ்ட்மார்ட்டம்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, உடம்பு எடுத்து நீங்க பாட்டுக்கு வீணாக்கிடுவீங்க, நாங்க இறுதி சடங்கு பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த சண்டை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. போலீஸ்க்கு தெளிவா தெரியுது இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. எதனால போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாம்னு சொல்றாங்க, எதனால ரூபினியோட சொந்தக்காரங்க, ரூபினியோட அப்பாவாகட்டும், ரூபினியோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும், எல்லாருமே எதுக்காக இந்த கம்ப்ளைண்ட்டை தராங்க. கண்டிப்பா இறுதி சடங்கு இந்த இடத்துல பண்ண முடியாதுப்பா, போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூபினியோட டெட் பாடியை ஆம்புலன்ஸ்ல வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. பொதுவாகவே ஒரு பாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டம்க்கு போயிடுச்சு அப்படின்னா கையில ரிப்போர்ட் வர்றதுக்கு மினிமம் 5 நாளாவது ஆகும். சப்போஸ் அடுத்த நாளே ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா அந்த லெவலுக்கு எமர்ஜென்சி கேஸா அது இருக்கணும். இந்த இடத்துல இவங்க இறந்துட்டாங்க, பக்கத்திலேயே தான் குற்றவாளின்னு சொல்றவங்க எல்லாருமே இருக்கான். அதனால ஒரு 5 நாள் கழிச்சு தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவங்க கைக்கு வரும். அது வரைக்கும் இந்த கேஸை எஃப்ஐஆர் பதிவு பண்ணி என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாருமே என்ன சொல்றாங்க, ரூபினியோட கணவர் குடும்பம் தான் இந்த பொண்ணு கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இது எல்லாமே தெரியணும் அப்படின்னா ரூபினி யாரு, ரூபினியோட கணவர் யாரு அப்படிங்கிறது போலீஸ்க்கு நீட்டா தெரியணும். அங்க வந்து பார்க்கும்போது ரூபினியோட கணவர் பேரு அன்பழகன் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த அன்பழகனை ஆல்ரெடி போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். எதனால அப்படின்னா கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ரூபினியோட அப்பாவான நாகராஜா ஒரு அருவாய் எடுத்து வெட்டினது கேஸ்ல அவர் வந்து ஜெயில உட்கார்ந்தாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அந்த கேசஸ் எல்லாமே நடந்துச்சு. கடைசியா ரூபினியோட அப்பா சரி நம்ம பொண்ணோட கணவனா போயிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்க போய் இன்னமும் அந்த கேஸோட என்கொயரி ப்ராசஸ் போய்கிட்டு தான் இருக்கு. அதனால இந்த அன்பழகன் யாரு, இவனுக்கு எப்படி கோபம் வரும், இவன் எப்பேற்பட்ட ஆளுங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். அடுத்ததா ரூபினிக்கும் அன்பழகனுக்கும் என்ன நடந்துச்சு, எதனால மக்கள் எல்லாமே இந்த லெவலுக்கு சந்தேகப்படுறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரியணும்னா ரூபினியோட வாழ்க்கையில பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு வரணும். அந்த கம்ப்ளைண்ட்ல ரூபினியை பத்தி என்ன எழுதியிருக்காங்க, அன்பழகனோட ஃபேமிலி என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நாம இப்போ டீட்டெயிலா பார்ப்போம். ரூபினியோட வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வருடங்களாவே கண்ணு தெரியாது. பிறவியில இருந்தே கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. அவங்க அம்மா கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரூபினி வீட்டுல தனியா தான் இருக்க ஆரம்பிச்சாங்க. ரூபினிக்கு இருக்கிற ஒரே சொந்தம் ரூபினியோட அப்பாவான நாகராஜ். கூலி தொழிலாளி, தினம் தினம் அவர் கூலிக்கு போனா மட்டும்தான் அவருக்கு காசு. அதனால அவரும் வேலைக்கு போயிடுவாரு. அப்பாவை வேலைக்கு அமுச்சு விட்டுட்டு ரூபினி வீட்லயே தான் இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிற கடைகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கும் சொல்லி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க. அதுக்கப்புறம் அப்பா எப்ப வீட்டுக்கு வருவாரு, அப்பாவுக்கு எப்ப சமைச்சு வைக்கலாம், இதுதான் ரூபினியோட வாழ்க்கையா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அன்பழகனுக்கு 38 வயதாகுது. கரெக்டா சொல்ல போனா ரூபினியோட 18 வயசு பக்கம் அதிகம். ரூபினிக்கு ஒரு 21 வயசு தான் இருக்கும். அன்பழகனுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேமிலியும் இருக்கு. அன்பழகனோட மூத்த அக்கா பேரு மேகலா. இந்த மேகலாவோட பொண்ணு பேரு கலைசெல்வி. இந்த மூத்த அக்காவோட பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அன்பழகன் போய் மேகலாட்ட பேசியிருக்கான். மேகலாவுக்கு நம்மளோட பொண்ணை அந்த தாய் மாமா, அதாவது நம்மளோட தம்பிக்கு கட்டி வைக்காம வேற யாருக்கு கட்டி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கலைசெல்விக்கும் அன்பழகனுக்கும் 16 வருடங்களுக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்திருக்கு. கலைசெல்விக்கு 35 வயசு, இவனுக்கு 38 வயசு, 3 வயசு தான் டிஃபரன்ஸ். இந்த 16 வருஷத்துல அவங்களுக்கு 2 குழந்தைங்களும் பிறந்திருக்கு. ரொம்ப நல்லபடியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அன்பழகனும் ஒரு கூலி தொழிலாளி தான். அவரு பாட்டுக்கு அவரோட வாழ்க்கையில நீட்டா வாழ்ந்துட்டு இருக்காரு. 2 பசங்க இருக்காங்க, வைஃப் இருக்காங்க, நல்ல வீடு இருக்கு, நிரந்தரமான எல்லா விஷயங்களுமே இருக்கு, சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும் போது அறுப்பெடுத்த சில ஆண்களுக்கு வீட்டுல போர் அடிக்கும்ல. பொண்டாட்டி கூட இருக்கிறது ரொம்ப போரிங்கா இருக்கு, வேற யாராச்சும் நம்ம என்டர்டைனிங்கா தேடுவோம், வேற யாராச்சும் நமக்கு இறையா கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு சில பிறவிகள் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. அந்த கேட்டகரியில தான் அன்பழகன் ரூபினியை கண்டுபிடிச்சான். 2 பேருமே ஒரே ஏரியால தான் இருக்காங்க. ரூபினியை ரொம்ப நாட்களாவே அன்பழகன் பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்பப்ப வீட்டுக்கு வெளியே வரும்போதெல்லாம் இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா, எப்படி இவ கூட நம்ம ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்றது, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன, இவளுக்கு தான் கண்ணு தெரியல, யாருமே இவளை கட்டிக்க போறது இல்ல, நம்மளாவது யூஸ் பண்ணலாமே, இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. ரூபினியோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு அது ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ரூபினி கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருக்கான், பழக ஆரம்பிச்சிருக்கான். இவனுக்கு கல்யாணம் நடந்துடுச்சு அப்படிங்கிறது ரூபினி கிட்ட சொல்லாம காதல் வலைய போட்டு
அந்த பொண்ணை எப்படியோ பிடிச்சிட்டான். அந்த பொண்ணு பாவம் கண்ணு தெரியாத பொண்ணு, இது வரைக்கும் யாருமே நம்ம கிட்ட அன்பை காட்டினது இல்ல, அப்பா அம்மாக்கு அப்புறம் இவர் தான் நம்ம மேல அன்பை காட்டுறாருன்னு சொல்லிட்டு காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடிக்கடி நாகராஜ், அதாவது ரூபினியோட அப்பா வேலைக்கு போகும்போது இவன் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் பாலியல் உறவு வைக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த பொண்ணு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போதெல்லாம் இவன் வற்புறுத்தி சண்டை போட்டு, என் மேல நம்பிக்கை இல்லையா, என் மேல நம்பிக்கை இல்லாம தான் நீ காதலிக்கிறியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வற்புறுத்தி பாலியல் உறவு வைக்க ஆரம்பிச்சான். இந்த மாதிரி பல மாதங்களா போயிருக்கு. அதுக்கப்புறம் சில பேருக்குலாம் இவங்களோட காதல் விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஆனா இதெல்லாம் தெரிய வரும் போதே ரூபினி பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. இவங்களோட லைஃப்ல 3 டைம் ரூபினி பிரெக்னென்ட் ஆகி அதை அபார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரூபினிக்கு எதனால இவன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், நம்ம இவன் கல்யாணம் பண்ணாம எப்படி ஒரு குழந்தைய வயிறுல வச்சிருக்கிறது, நமக்கு வேற கண்ணு தெரியாது, இப்படிங்கிற ஏகப்பட்ட கவலை. இதையே யூஸ் பண்ணி அந்த பொண்ணை 3 டைம் அபார்ட் பண்ண வச்சுட்டான். இது எல்லாமே ஒரு நாள் வீட்டுல இருக்கிற அவங்க அப்பாவுக்கு தெரிய வரும்ல. நாகராஜுக்கு தெரிய வரும்போது அப்படி ஒரு கோவம், கண்ணு தெரியாத பொண்ணுன்னு கூட பார்க்காம உன்னோட காமத்துக்காக நீ யூஸ் பண்ணிருக்கேடான்னு சொல்லிட்டு அந்த கோபத்தை அவரால் தாங்க முடியல. உடனே அந்த ஊரோட பஞ்சாயத்தை கூப்பிட்டாரு. போலீஸ், கோர்ட்டு இதெல்லாம் போனா நம்மளோட பொண்ணோட பேரே கெட்டு போயிரும் சொல்லிட்டு அங்க இருக்கிற பஞ்சாயத்தை கூப்பிட்டுருக்காரு. பஞ்சாயத்தை கூப்பிட்டு இவன் செஞ்ச கொடூரத்தை எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. நான் தினம் வீட்டுக்கு வெளியே போகும்போது இவன் எனக்கு தெரியாம வீட்டுக்குள்ளார வந்து என்னோட பொண்ணை 3 டைம் மாசமாக்கி அதை அபார்ட் வேற பண்ண வச்சிருக்கான். இனிமேட்டு யார் என்னோட பொண்ணை கட்டிக்குவா, என்னோட பொண்ணை இவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க, இப்படின்னு எவ்வளவு விஷயங்கள் பேசும்போதுதான் அன்பழகனுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இருக்குங்கிறது தெரியுது, அவனுக்கு 2 பசங்க இருக்காங்கிறது தெரியுது. இதெல்லாம் தாண்டி அவனுக்கு 38 வயசு அப்படிங்கிறது புரிய வருது. இருந்தாலும் நாகராஜ் அந்த இடத்துல விடல. 2வது திருமணம் பண்ணிக்க சொல்லுங்க, என்னோட பொண்ணுக்கு இவன் தான் வாழ்க்கை தரணும். 3 டைம் அபார்ட் பண்ண வச்சுட்டான். இனிமேட்டு யாரும் என்னோட பொண்ணுக்கு வாழ்க்கை தர மாட்டாங்க, பாவம் அவ கண்ணு தெரியாதவ, இவன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இவன் தான் வீட்டுல போய் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்துல எல்லாம் பேசி அந்த பஞ்சாயத்திலேயே அன்பழகனை ரூபினிக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. அன்னையில இருந்து தான் ரூபினி அன்பழகனோட 2வது மனைவி ஆனாங்க. பாவம் ரூபினியோட வாழ்க்கையை பாருங்க. ஏமாந்ததுனால, அதுக்கப்புறம் ரொம்ப வருடங்களா அவனையே லவ் பண்ணிட்டு இருந்ததுனால, கடைசியா அவன் தப்பானவனு தெரிஞ்சும் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டான்னு புரிஞ்சும் வேற வழி இல்லை, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பஞ்சாயத்துல சொன்ன மாதிரியே அன்பழகன் தன்னோட 2வது மனைவியான ரூபினி, கண்ணு தெரியாத தன்னோட மனைவியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அவங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கலைச்செல்வி 16 வருஷமா 2 பசங்களை வச்சு கூலி தொழிலியான இவர்கிட்ட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. திடீர்னு 2வதா ஒரு வைஃப் கொண்டுட்டு வரும்போது அவங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு. 2வது மனைவியை வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு வந்தீங்கன்னா என்னோட பிணத்தை தாண்டி தான் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலியில ஏகப்பட்ட சண்டை. இதனால கொஞ்சம் கொஞ்சமா அன்பழகனுக்கு கோபம் வர ஆரம்பிச்சிச்சு. இது எல்லாத்துக்குமே யார் காரணம்? உங்க அப்பன் தாண்டி காரணம்னு சொல்லிட்டு ரூபினியோட அப்பாவான நாகராஜா அவங்க வீட்டுக்கே போய் அவன் ஒரு அருவாளால வெட்டி இருக்கான், கையில வெட்டி இருக்கான். அந்த இடத்துல ஒரு போலீஸ் கேஸ் நடந்திருக்கு. கையில வெட்டினோன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே நிறுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் எல்லாம் சரி பண்ணி அந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு FIR பதிவு பண்ணி இவங்க விசாரிக்கும் போதுதான் ரூபினி யாரு, ரூபினி எப்பேற்பட்ட பொண்ணு, அந்த பொண்ணை எப்படி இவன் ஏமாத்திருக்கான், எப்படி கல்யாணம் நடந்துச்சு, எதனால கல்யாணம் நடந்துச்சு, இப்ப எதனால இவன் கொல்ற லெவலுக்கு வந்திருக்கான், இப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே போலீஸ்க்கு தெரிய வருது. போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸை எல்லாத்தையும் புரட்டி பார்க்கும் போது இந்த இன்ஃபர்மேஷன் வரைக்கும் தான் எல்லா விஷயங்களுமே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போதுதான் பக்கத்துல இருக்கிற ஊத்தங்கர போலீஸ் ஸ்டேஷன்ல இதே அன்பழகன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது ரூபினி தான். தன்னோட அப்பாவான நாகராஜ வெட்டினதுக்கு அப்புறம் போலீஸ் கேஸ் நிறைய நடந்து என்கொயரி எல்லாம் போய் கடைசியா நாகராஜ் ஒரு இடத்துக்கு வந்தார். இவன் ஜெயிலுக்கு போனா பாதிக்கப்பட போறது யாரு? என்னோட பொண்ணான ரூபினி மட்டும்தான். அவளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. ஆரம்பத்துல இருந்தே கண்ணு தெரியாம கஷ்டப்பட்டே வாழ்ந்துட்டு இருந்தா. அம்மா போனதுக்கு அப்புறம் அவளுக்கு நான் மட்டும்தான் இருந்தேன். ஒரு குடிசை வீட்டுல கஷ்டப்பட்டுதான் இருந்தா. இப்ப இவன் மட்டும்தான் புருஷன் சொல்லி இருக்கான். இவனையும் நான் ஜெயிலுக்கு அமுச்சு விட்டுட்டேன் அப்படின்னா அப்புறம் ரூபினியை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. இப்பயாவது இவனுக்கு கீழே அவ பாதுகாப்பா இருக்கான்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனா இவன் போயிட்டான் அப்படின்னா எவனோ வந்து ரூபினியை தொடுவான். இதெல்லாம் தேவையான்னு சொல்லிட்டு அவரு அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு. ஆனா போலீஸ்க்கு நல்லாவே தெரியும் இவன் தான் அந்த இடத்துல வெட்டி இருக்கான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த கேஸை நாங்க என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் அப்படியே மூடி வச்சுட்டு நீட்டா விட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, இந்த இடத்துல விக்டிமே வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லும் போது அப்புறம் நம்ம அன்பழகனை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு விட்டுட்டாங்க. ஆனா ஊத்தங்கரையில இருக்கிற கேஸ் என்ன அப்படின்னா, ரூபினி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கலைச்செல்வி வீட்டுக்கு போய் ஏகப்பட்ட சண்டை நடந்து கடைசியா ரூபினி இந்த வீட்டுல தான் தங்கி ஆகணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு.
கொஞ்ச நாளா ரூபினி அங்கேயே தங்க ஆரம்பிச்சாங்க. சரி, நமக்குன்னு சொல்லிட்டு புது குடும்பம் கிடைக்கும், நம்ம 2வது மனைவியா இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவரோட முதல் மனைவி நம்மளோட அக்கா மாதிரி நடந்துக்குவாங்க, அவங்களோட பசங்க நம்மளும் பசங்க மாதிரி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கனவுகளோட அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நடந்தது எல்லாமே பெரிய கொடுமைகள் தான். தினம் அடிச்சு அந்த பெண்மணியை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, உங்க அப்பா வீட்டுக்கு போ, உங்க அப்பா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை தரன்னு வெளியே பிடிச்சி இழுத்துட்டு போய் தள்ளி விட்டுருக்காங்க. ரூபினியால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தாங்க முடியல. பக்கத்துல இருக்கிற ஊத்தங்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட கணவனான அன்பழகன் மேல திருப்பி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்னோட 2வது மனைவி அப்படிங்கிற ஸ்டேட்டஸோட தாங்க நான் போனேன். ஆனா அந்த இடத்துல யாருமே என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, என்னை தரன்னு வெளியே பிடிச்சி தள்ளுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கண்ணு தெரியாத பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கும் போது திருப்பி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பஞ்சாயத்து பண்றதுக்காக அன்பழகன்ட்ட வந்து, இனிமேட்டு இந்த பொண்ணு வெளியே நீ அமுச்சு விட்ட அப்படின்னா அவங்க வெளியே வர தேவையில்ல, நீங்க குடும்பத்தோட ஜெயிலுக்கு போங்க இப்படிங்கிறத வார்ன் பண்ணியிருக்காங்க. சோ இப்ப அன்பழகனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. இவெல்லாம் நம்ம எக்காரணத்துக்கு ஒண்ணு நம்மளோட லைஃப் விட்டு வெளியே அமுச்சிடவே முடியாது. கண்ணு தெரியாத பொண்ணுங்கும் போது தன்னோட காமத்தை காட்டுறதுக்கு எல்லா விஷயங்களும் பண்ண அவன் இப்ப கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருந்தான். அன்பழகனோட ஃபேமிலிக்கு இது நீட்டா புரிஞ்சு போச்சு. பெரிய போலீஸ் கேஸ் ஆகுது, இந்த பொண்ணை நம்ம வெளியே அமுச்சு விட்டோம் அப்படின்னா குடும்பத்தோட எல்லாத்துக்கும் பிரச்சனை. இந்த அன்பழகன் செஞ்ச ஒரு முட்டாள்தனத்தால இப்ப நம்மளும் எல்லா விஷயங்களும் அனுபவிக்கிறோம். கடைசியா இந்த பொண்ணை நம்ம வீட்டுல தான் உட்கார வச்சிருக்கணுமேன்னு சொல்லிட்டு அன்பழகனோட வீட்டுக்கு வெளியவே ஒரு சிமெண்ட் அட்டை போட்டு ஒரு சின்ன வீடு மாதிரி ஃப்ரேம் பண்ணி அங்க சிலிண்டர் கேஸ் எல்லாத்தையுமே வச்சு கொடுத்து, இனிமேட்டு நீ இங்கதான் வாழணும், கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. அந்த வீட்டை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். சின்னதா ஒரு செவுரு போட்டு சிமெண்ட் அட்டை போட்டு உள்ளுக்குள்ளார ஒரு டேபிள் ஃபேன் மாதிரி வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை எவ்வளோலாம் வற்புறுத்தி இருக்காங்கிறது அவங்க வாழ்ற ஸ்டைல் வச்சு அவங்களுக்கு புரியுது. வீட்டுக்கு வெளியே செக்யூரிட்டி மாதிரி வச்சிருக்காங்க ஒரு வயசு பொண்ணை. யார் வேணாலும் அந்த வீட்டுக்குள்ளார பூத முடியும். இருந்தாலும் அந்த பொண்ணு சரி நமக்குன்னு இருக்க கணவர் இவரு மட்டும்தான், இவரை தாண்டி நமக்கு வேற எந்த உலகமும் இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல வந்து மாசக்கணக்கில் அவங்க தங்கியிருக்காங்க. சோ இப்ப என்கொயரி பண்ற போலீஸ்க்கு ரூபினியோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் முழுமையா தெரிஞ்சிருச்சு. ஊத்தங்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ரெக்கார்டை எடுக்கிற வரைக்கும் ஒரு சிமெண்ட் அட்டையை போட்டு அவங்களோட கணவர் எல்லாத்தையுமே பண்ணி தந்திருக்காரு. 2வது மனைவியா அந்த வீட்டுல அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சோ இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் போது ரூபினிக்கு எதுவுமே தோணல. தூக்கு போட்டு சாகணும் இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே அவங்களுக்கு தோணுனது இல்ல. இதெல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமான விஷயங்கள். வீட்டை விட்டு அமுச்சு விட்டு இருக்காங்க, தரன்னு இழுத்து வெளியே துரத்து விட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க வாழணும்னு நினைச்சிருக்காங்க, அன்பழகன் கூட தான் இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இப்ப மட்டும் எப்படி செத்துருப்பாங்க? திடீர்னு தூக்கு போட்டு சாகிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்திருக்குமா? ஏதோ ஒரு தப்பு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அப்பதான் போலீஸ் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சாங்க. இப்போ அடுத்தது ரூபினிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குரிய. அது எல்லாத்துக்குமே பதில் சொன்னது ரூபினியோட அப்பாவும் ரூபினியோட ஃப்ரெண்டான நந்தினியும் தான். அங்க இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாத்தையுமே விசாரிக்கும் போது கூட நிறைய பேர் ரூபினியை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ஒரு சிமெண்ட் அட்டையை போட்டு ரூபினியை தங்க வச்சது ஒரு மனைவியா இல்ல, வீட்டு வேலைக்காரியா. அந்த இடத்துல சிமெண்ட் அட்டையை போட்டு வீட்டுல தங்க வச்சதுக்கு அப்புறம் அன்பழகன் வந்து ரூபினி கிட்ட ஒரே விஷயம் தான் சொல்லியிருக்கான், நான் ஒன்னும் என்னோட மனைவியா உன்னை தங்க வைக்கல, ஒரு வேலைக்காரியா தான் உன்னை தங்க வச்சிருக்கேன். இந்த சிமெண்ட் அட்டை போட்டு எல்லாமே கட்டுறதுக்கு எனக்கு காசு ஆச்சு, அதுக்கு நீ எனக்கு வாடகை கொடுத்தே தான் ஆகணும். ஆனா நீ தான் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய்ய போறியே, என்னோட 2 பசங்களோட துணி துவைக்கணும், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தோட துணி துவைக்கணும், வீடு துடைக்கணும், சமைக்கணும், வீட்டை தினம் வாசல் கூட்டி எல்லா விஷயங்களும் நீ தான் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா பொறுப்பையுமே ரூபினி கிட்ட தர ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நீ செஞ்ச அப்படின்னா வீட்டு வாடகை தராம நீ பாட்டுக்கு இங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம், எக்காரணத்துக்கு கொண்டு என்னோட மனைவியா மட்டும் வாழலாம்னு சொல்லிட்டு நினைச்சிடாதங்கிறத அன்பழகன் சொல்லியிருக்காரு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு கேவலமான பிறவியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அவளை வேலைக்காரி மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு அப்பப்ப எப்பெல்லாம் இவனுக்கு ஆசை தோணுச்சோ அப்பையெல்லாம் மனைவிங்கிற பேர்ல வந்து பாலியல் உறவு வச்சிருக்கான். வீட்டுக்கு வெளியவே அந்த வேலைக்காரி மாதிரி வச்சுக்கிட்டு கண்ணு தெரியாத பொண்ணு தானே என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கான். அவனுக்கு டோட்டலா வீட்டுல கலைச்செல்வி அப்படிங்கிற மனைவி கிட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் தாண்டி போர் அடிச்சிருச்சு. அதனால வேற ஒரு பொண்ணு தேவைப்பட்டுச்சு. அதனால நம்ம அப்பப்ப பாத்துட்டு இருந்தோம், இப்பதான் நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து டோட்டலாவே வச்சுக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு இது ரொம்ப வசதியா போச்சு. அவன் பாட்டுக்கும் அவனோட விஷயங்கள் எல்லாத்தையுமே ரகசியமா பாத்துக்கிட்டு இருந்தான். அப்பப்ப ரூபினி கிட்ட வந்து பேசிக்கிட்டு வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். கொஞ்சம் ரூபினியோட நிலைமை யோசிச்சு பாருங்க. கண்ணு தெரியாத பொண்ணு, சரி நம்மளோட கணவர் பக்கத்துல இப்படியாவது நம்ம இருப்போம், அவர் அப்பப்ப நம்ம கிட்ட வந்து பேசுறாரு, வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே செய்ய சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம எல்லா வீட்டு வேலைகளும் செய்வோம், துணி எல்லாத்தையும் துவைப்போம்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது கொஞ்சம் மாசம் கூட நிலைக்கல. அவ வெளியில இருக்கிறது
அன்பழகனோட ஃபேமிலியில இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கஷ்டமா தான் இருந்துச்சு. வெளியே பாக்குறவன் கேவலமா நம்மளை பார்ப்பான். 2வது மனைவின்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு வெளியவே வந்து அவளை வச்சிருக்க. அன்பழகனோட அம்மாவாகட்டும், அப்பாவாகட்டும், மனைவியாகட்டும், அன்பழகனோட அக்காவான மேகலாவாகட்டும், அக்கா வந்து முதற்கொண்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, என்னோட பொண்ணை தம்பின்னு சொல்லிட்டு உனக்கு கட்டி வச்சனடா, இந்த மாதிரி கேவலப்படுத்துறியான்னு சொல்லிட்டு அவங்கிட்ட மட்டும் இல்லாம வெளியில இருக்கிற ரூபினியும் கண்டபடி திட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரூபினி யார் யாருக்கிட்ட அடி வாங்கினாலும் கடைசி வரைக்கும் என்னோட கணவர் கூடவே நான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ரூபினிய தினம் தினம் வேலை பார்க்க வச்சு துன்புறுத்தி இருக்காங்க. அதுக்கான அடையாளமா அவங்களோட உடம்புல ஏகப்பட்ட சூடு வச்சிருக்காங்க. ஒழுங்கா துணி துவைக்கலையா, அடிக்கடி ரூபினிக்கு கோபம் வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமேட்டு நான் துணி துவைக்க மாட்டேன், நான் ஒன்னும் வேலைக்காரி இல்லை, உங்களுக்குலாம் நான் எதுக்கு சமைச்சு போடணும், என்னாலேயே முடியலன்னு சொல்லும் போதெல்லாம் அந்த பொண்ணோட உடம்புல சூடு வச்சிருக்காங்க. இந்த சூடு வச்சது தன்னோட கணவர் மட்டும் இல்ல, கணவரோட மனைவியாகட்டும், அவனோட அப்பாவாகட்டும், அம்மாவாகட்டும், அந்த குடும்பத்தோட சேர்ந்து இந்த பொண்ணை அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரே விஷயத்த தான் யோசிச்சிருக்காங்க. 2வது மனைவின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார வந்து வச்சா நம்மளோட மானம் என்ன ஆகுறது அப்படிங்கிறத யோசிச்சிருக்காங்க. அது என்னமோ கரெக்டு தான். ஆனா யார் அதுக்கு காரணம்? ரூபினியா? இந்த இடத்துல முழுக்க முழுக்க காரணமானது தன்னோட கணவனான அன்பழகன். உண்மையா சொல்ல போனா அவங்க எல்லாருமே சேர்ந்து அன்னைக்கே அன்பழகனை கொன்னே போட்டிருக்கணும். ஆனா அவங்க அதை செய்யல. அதுக்கு பதிலா அவங்களோட கோபத்தை கண்ணு தெரியாத பொண்ணுகிட்ட பாவம் காட்டிட்டு இருந்திருக்காங்க. இதை எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் ரூபினியோட கல்யாண வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சுங்கிறது போலீஸ்க்கு நீட்டா தெரிய வருது. இந்த இடத்துல இவங்க கொலை பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. ரூபினி தற்கொலை பண்ணிக்கிறது அப்படின்னா எப்பயோ தற்கொலை பண்ணியிருக்கணும். இப்பதான் போலீஸ் முக்கியமா அவங்களோட அப்பாவாகட்டும், அந்த ரூபினியோட நண்பரான நந்தினி கிட்ட டீட்டெயிலா விசாரிக்கிறாங்க. நந்தினி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, ரூபினிக்கு சின்ன வயசுல இருந்தே கண்ணு தெரியாது சார், எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி தான் அவ இந்த நிலைமைக்கு வந்திருக்கா, எவ்வளவோ கஷ்டங்களையும் ஒரு உயிரை விடணும்னு சொல்லிட்டு யோசிச்சதே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கண்ணு தெரியாத பொண்ணால ஒரு சேர் எடுத்து போட்டு அந்த சேர் மேல ஏறி மேல இருக்கிற கம்பி மேல ஒரு கயிறை கட்டி தூக்கு கயிறு மாதிரி ரெடி பண்ணி தூக்கு போட்டு சாக முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க எல்லாருமே கால் பண்ணும் போது எல்லா மக்களும் ரூபினி இறந்துட்டாளான்னு சொல்லிட்டு ஓடி வந்தோம். ஆனா ஒருத்தவங்க கூட ரூபினி அந்த கயிறுல தொங்கிட்டு இருந்ததை நாங்க பார்க்கவே இல்லை. நாங்க வரும்போது ஆல்ரெடி அவங்க கீழே எல்லாமே எடுத்து லாஸ்ட் ரைட்ஸ் ஃபியூனரலுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அந்த கயிறு அவுத்த நிலைமையில தான் இருக்கு. அப்படின்னா உண்மையாலுமே ரூபினி இந்த இடத்துல தூக்குல தொங்கல, அடிச்சே கொலை பண்ணியிருக்காங்க. தினம் தினம் அந்த பொண்ணை அடிச்சிருக்காங்க, தினம் தினம் அந்த பொண்ணுக்கு சூடு வச்சிருக்காங்க. இன்னைக்கு அவ செத்துட்டாலே என்ன பண்றதுன்னு தெரியாம இதை நம்ம சூசைட் மாதிரி ஆக்கிடலாம், நமக்கு தான் ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும்ல, இதை சூசைட் மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா தப்பிச்சிடலாம்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. அந்த பெண்ணோட உடம்புல சூடு வச்சதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு. அந்த பெண்மணி கயிறுல தொங்குனாங்களான்னு பார்த்ததுக்கு ஒரு விட்னஸ் கூட இல்லை. அந்த வீட்டுக்குள்ளார இருக்க அன்பழகன், அன்பழகனோட மனைவி, அந்த வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்க மட்டும்தான் தூக்கு போட்டுக்கிட்டோன்னு சொல்றாங்க தவிர தூக்கு போட்டு தொங்குனதை பக்கத்து வீட்டுக்காரன் கூட பார்க்கவே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் இந்த எல்லா விஷயங்களும் கேட்டு ஓடி வரும்போதே அவங்க ஆல்ரெடி இறக்கி கீழே படுக்க வச்சிருக்காங்க அப்படிங்கறத அவன் சொல்லியிருக்கான். சோ இப்போ போலீஸ்க்கு நீட்டா எல்லா விஷயங்களும் புரிய வந்துருச்சு. விட்னஸ் இருக்காங்க, எவிடன்ஸ் இருக்காங்க, வந்து கோர்ட்ல சொல்றதுக்கு சாட்சி ஆள் இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையுமே என்கொயரி பண்ணும் போது இது கண்டிப்பா கொலையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொலையே இல்லாட்டியும் இது தற்கொலைனா அந்த தற்கொலைக்கு யாரு காரணம்? இவங்க தான் காரணம். எல்லா ஆக்ட்லயுமே பதிவு பண்ணியிருக்காங்க, அந்த கேஸ் எழுதியிருக்காங்க, சார்ஜ் ஷீட் முதற்கொண்டு எல்லாத்தையும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் அன்பழகன், அன்பழகனோட ஃபேமிலி எல்லாத்தையுமே உள்ளார தள்ளியிருக்காங்க. இந்த கேஸ் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே போலீஸ் வெளியே சொல்லல. 5 நாளைக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கும். அவங்களுக்கு அது கொலையா இல்ல தற்கொலையாங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா அது நியூஸஸ்ல எதுவுமே வெளியே வரல. அதனால நமக்கும் இன்னும் அது ஒரு கொலையா தற்கொலையா அப்படிங்கிறது தெரியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அது கொலையாவும் இருக்கட்டும், தற்கொலையாவும் இருக்கட்டும், சப்போஸ் அது ஒரு தற்கொலையாக இருந்தால் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அன்பழகனும் அன்பழகனோட ஃபேமிலியா தான் இருக்கும். அது ஒரு தற்கொலை இல்ல, கண்டிப்பா அது ஒரு கொலையா தான் கருதப்படும். தினம் தினம் கண்ணு தெரியாத பொண்ணை வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே செய்ய வச்சு அடிச்சு துன்புறுத்தி இவனோட பாலியல் சுகத்துக்காக காமத்தை எல்லாத்தையும் காட்டி ஒரு பொருளா தான் அந்த இடத்துல அவன் வச்சிருக்கான். அந்த பொண்ணை எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ணணுமோ எல்லா விதத்திலையும் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான். சூடு வைக்கிறாங்க வேலை செய்யலன்னு சொல்லிட்டு. ஒரு குடும்பத்துல நடக்கிற விஷயமா? நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா, அவங்களோட குடும்பத்துல எல்லாருமே மானத்தை பெருசா வச்சிருந்தா, வீட்டுக்கு வந்த ஒரு கண்ணு தெரியாத பொண்ணா அப்படி சூடு வைக்கணும்னு சொல்லிட்டு தோணுமா?
ஒரு மனைவி மேல கணவன் கையெடுத்து அடிக்கும் போதே அது போலீஸ் கேஸா ரெஜிஸ்டர் ஆனிச்சு அப்படின்னா அது ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸா தான் கருதப்படும். ஆனா இந்த இடத்துல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே போட்டு அந்த பொண்ணை அடிச்சிருக்காங்க. தன்னோட வீட்டுல 2 பசங்க இருக்காங்க. நம்ம இந்த பொண்ணுகிட்ட எப்படி நம்ம அடிக்கிறோமோ, எப்படி நம்ம இந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டுறோமோ, நம்ம வீட்டுல இருக்கிற 2 பசங்களும் அதை பார்த்து தான் வளருவாங்க. ஃபியூச்சர்ல அவங்க கூட ஒரு ரேபிஸ்ட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட இவங்களுக்கு எல்லாம் தோணல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்பா அம்மா என்னென்னலாம் பண்றாங்களோ அதை பார்த்துதான் பசங்க வளருவாங்க. அவங்க இந்த மாதிரி கேவலமான விஷயத்த செஞ்சா கடைசியா அந்த பசங்களுக்கும் அதே கேவலமான விஷயங்கள் தானே செய்ய தோணும். இந்த சம்பவத்துல கேஸ் எல்லாத்தையும் எழுதும் போது முக்கிய குற்றவாளிகளா கருதப்பட்டது யார் யாரு அப்படின்னா, கணவரான அன்பழகன், அவங்களோட அக்காவான மணிமேகலை, அவரோட மனைவியான கலைச்செல்வி, அவனோட தம்பியான மோகன், இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இன்னொரு அக்கா வேற இருக்காங்க, அவங்க தாமரை. இவங்க எல்லாத்தோட பேருமே கேஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிற பேர்ல அந்த பொண்ணை துன்புறுத்தி இருக்கிறதா நமக்கு தெரிய வருது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவரும் கொஞ்சம் ரூபினியை பத்தி யோசிச்சு பாருங்க. அவங்களோட போட்டோ வெளியே ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த வீடியோல நம்ம போட்டிருக்கோம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா லட்சணமா இவங்களுக்கு மாப்பிள்ளை தேன்னா எத்தனை 1000 கணக்குல கிடப்பாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு பாவம் கண்ணு தெரியல. இருந்தாலும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவோ பேர் ரெடியா இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நான் எப்ப பார்த்தாலும் கல்யாணம், குழந்தை இந்த மாதிரி விஷயங்களே பேசிட்டு இருக்கேன்னு நீங்க நினைப்பீங்க. ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணுக்கு அவங்களோட மனசுல இதுதான் ஆசையா இருக்கும். அவங்களோட குடும்பத்துல இதுதான் ஒரு ஆசையா இருக்கும். தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பிக்ஸ் பண்ணி வைக்கணும், குழந்தைங்க எல்லாம் பெற்றுக்கிட்டு நல்லபடியா குடும்பத்தோட வாழணும்னு சொல்லிதான் அந்த கிராமத்துல இருக்கிறவங்களோட லாஜிக்கா இருக்கும். அந்த பொண்ணுக்கும் அதுதான் ரொம்ப ஆசையா இருந்திருக்கும். மற்ற டவுன் பொண்ணுங்க மாதிரியோ இல்ல சிட்டி பொண்ணுங்க மாதிரியோ நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், பெருசா படிக்கணும், காலேஜ் போகணும், ரொம்ப லேட்டா கல்யாணம் பண்ணணும், இல்ல கல்யாணமே பண்ணக்கூடாது, குழந்தையே பெற்றுக்க கூடாது, இப்படிங்கிற ஆசையெல்லாம் வேற தாட்ஸ். ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன வட்டத்துல நம்மளோட கணவர் கூட வாழணும் இப்படிங்கிற ஒரு ஆசையோட தான் இருந்தாங்க. ஆனா அவங்கள எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க. காமத்துக்காக இறையா அந்த பொண்ணோட உடம்பை இவன் யூஸ் பண்ணிக்கிட்டான். கண்ணு தெரியாத பொண்ணுங்கிறதுனால ஈஸியா அந்த பொண்ணு கிடைச்சிட்டாங்க. இந்த மாதிரி பிறவைகளெல்லாம் என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்? தன்னோட வீட்டுக்கு வந்த பொண்ணை, கண்ணு தெரியாத பொண்ணுன்னு கூட தெரியாம அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் வேலை செய்யலன்னு சூடு வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா இவங்கெல்லாம் திருந்துவாங்க? இந்த பாவம் என்னைக்குமே அவங்க குடும்பத்தை விடவே விடாது. ஒரு கண்ணு தெரியாத பொண்ணை இந்த மாதிரி கொன்னதோட பாவம், ஒரு கண்ணு தெரியாத பொண்ணை இந்த மாதிரி கொடுமைப்படுத்தி தற்கொலை பண்ண வச்ச பாவம் என்னைக்குமே சும்மா விடாது. ரூபினியோட இந்த வாழ்க்கையில அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டு இறந்திருக்காங்க. பாவம் அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையட்டும்னு நம்ம வேண்டிக்குவோம். அவங்களுக்கு உண்மையாவே இன்னொரு லைஃப் இருந்துச்சு அப்படின்னா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா மறுபிறவி எடுத்து வேற மாதிரி வாழுவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட அடுத்த பிறவிலையாவது அவங்க நல்ல கண் பார்வையோட, நல்ல குடும்பத்தோட, நல்ல கணவனோட வாழட்டும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்குவோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.